அனைவருக்கும் வணக்கம். சனி வக்ர பயிற்சி நடந்து முடிந்த பிறகு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியால் பணமழை கொட்டும் என்று சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசிக்காரர்கள் சனி பகவானை எப்படி வழிபட வேண்டும், அடுத்து வரக்கூடிய நாட்கள் விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகர் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக வேலை இருந்தால் நல்ல சம்பளம் இல்லை, சம்பளம் இருந்தால் 10 நாட்கள் தான் நிற்கிறது, மீத மாதத்தில் 20 நாட்கள் கையில் பணம் இல்லை என்ற நிலைதான் இருந்தது. இது இனிமேல் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக வேலை ரீதியாக நீங்கள் சிம்மாசனத்தில் அமரும் காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு பல புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் வளர்ச்சி, சொத்து வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் பேசும்போது கவனமாக பேச வேண்டும். யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு எதிரியே நீங்கள்தான். கோபம் அதிகரிக்கும். வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். சண்டைக்கு செல்ல வேண்டாம். யார் மனதையும் துன்புறுத்த வேண்டாம். யோசித்து முடிவு எடுங்கள். வீட்டில் உள்ளவர்களுக்கு கடன் தொல்லை, சொத்துக்கள் இழந்து, நிலத்தை இழந்து என்ற காலமெல்லாம் மாறி உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடந்த 5 வருடமாக கஷ்டப்பட்டு இருந்தவர்களுக்கு இனி இந்த பிரச்சனைகள் இருக்காது. வருமானம் இல்லை என்ற நிலை பலருக்கும் இருந்திருக்கும். இனி அதனெல்லாம் மாறக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் கும்பராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் தற்போது சனி பகவான் இருக்கார். இது இந்த ராசியின் கடைசி நட்சத்திரம். இப்படிப்பட்ட நிலையில் அவர் பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு செல்வதால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. சனி பகவான் அடிக்கடி இடமாடக்கூடியவர் அல்ல. ஒரு ராசியில் நீண்ட காலம், அதாவது 2.5 ஆண்டு காலம் நிற்கும் குணம் கொண்டவர். ஒரு ராசியில் இருக்கிறார் என்றால் அந்த ராசிக்கு மட்டுமல்ல, 12 ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்களையும் கெடுபலன்களையும் கொடுக்கக்கூடியவராக தான் சனி பகவான் இருக்கார். இப்போது முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார். சில சமயங்களில் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வார். இப்படி சனி பின்னோக்கி வக்ர வக்ரப்பயிற்சி என்று சொல்வாங்க. இவர்களின் அதிபதி புதன் என்பதால் இவர்கள் அழகாக இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் நடக்கும் பொழுது அதிவேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க. மற்றவர்களிடம் அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்ளக்கூடியவர்கள். எந்த ஒரு செயலையும் முடிப்பதற்கும் அதிகம் திட்டமிடுவாங்க. எந்த ஒரு செயலில் நிதானத்துடன் இருக்கக்கூடியவர்கள். நீண்ட ஆயுள பெற்றிருக்கக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கை அற்புதமான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களை விட சிறப்பாக செயல்பட வேண்டும் என்கின்ற முனைப்பு, பிரச்சனைகளை அவர்களே சரி செய்து வேண்டும் என்கின்ற எண்ணத்தையும் இயல்பாக கொண்டிருக்கக்கூடியவர்கள். இருந்தாலும் இந்த ராசிக்காரர்கள் விளையாட்டுத்தனமானவர்கள் என்பதும் பிரியமானவர்கள் என்பதும் பலருக்கும் தெரியாது. இவர்களின் அன்பான பக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மதிப்பீடு செய்ய விரும்பினால் இதோ கன்னிராசிக்காரர்களை காதலிப்பதற்காக சில 7 காரணங்கள் இருக்குதா அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக இந்த ராசியில் அரைகுறை அறிவோடு இருப்பாங்க என்றாலும் எதையும் விளக்கமாக கற்பது இவர்களுக்கு பிடிக்கும். சில சமயம் இவர்கள் நுணுக்கமாக விஷயங்களை அணுகினால் அது ஆணவமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் அனைவராலும் அதிகம் தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு திட்டத்தை செயல்படுவதற்கு முன்னால் இவர்களுடைய மூளை சின்ன சின்ன விவரங்களை கூட ஆராயும். எல்லாவற்றையும் நுணுக்கமாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. மிக ஆழமாக எல்லாவற்றையும் கேட்பாங்க. அதாவது சிக்கலில் மாட்டிக்கொண்டால் தன்னுடைய ஆராய்ச்சி மனப்பான்மையை பயன்படுத்தி சிக்கலில் இருந்து இவர்கள் வெளியேறுவாங்க. கன்னிராசியில் திட்டமிட்டால் எந்த ஒரு செயலும் ஈடுபட மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழலில் இவர்கள் சம்பாதிக்க செய்வது மிகவும் கடினம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடுவதற்கு முன் அது சரியானதா என்று தனது மதிப்பீட்டு அறிவை பயன்படுத்திய பிறகே முடிவெடுப்பாங்க. தன்னிச்சையாக பயணங்களை மேற்கொள்ள மாட்டாங்க. என்றாலும் இவர்களுடைய திட்டமிடும் திறன் இவர்களை சிறந்த முறையில் சாலை பயணங்களையும் சில சாகசங்களையும் செய்து வைக்கும். இறுதியில் இவர்களுக்கு திட்டமிடல் வீணாகாது. ஏனென்றால் எதுவெல்லாம் தவறாக முடியாமல் என்பது கூட இவர்களுக்கு முன்னதாக விரைவாக அலசி ஆராய்ந்து திட்டமிடக்கூடியவர்கள்.
இந்த ராசியில் பிறந்தவர்கள் எல்லாவற்றையும் நுணுக்கமாக பார்ப்பவர்கள் என்பதால் இவர்கள் என்ன சாப்பிடுறார்கள், இவர்கள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள், இவர்களை சுற்றியிருக்கும் நண்பர்கள், இவர்கள் நேசிக்கும் நண்பும் மனிதர்கள் என எல்லாவற்றையுமே மிக கவனமாக தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள். காதல் உறவில் இவர்கள் உயர் தரத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள். எனவே கன்னிராசிக்காரர்களை இனம் செய்ய இவர்கள் நீங்கள் பொருத்தமானவர்கள் என்று நிரூபிக்க நீண்ட காலம் காத்திருக்க வேண்டும் அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக அறிவுத்திறனை அள்ளித்தரக்கூடிய புதனை அதிபதியாக கொண்டவர்கள் தான் கன்னிராசிக்காரர்கள். சூரியன் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. கோபத்தை விலக்கி நீங்கள் இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சந்திரனின் நகர்வு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். புதன் 10ஆம் இடத்துல இருக்காரு. முயற்சிகள் உங்களுக்கு முட்டுக்கட்டைகளை தகர்த்து விடுவது நல்லது. குரு 9ஆம் இடத்துல இருக்காரு. வெளிநாட்டில் இருந்து வந்த பொருட்களை இறக்குமதி செய்வீங்க. குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகளால் மகிழ்ச்சி தாண்டவமாடும். சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்காரு. பிரிந்து போன தம்பதிகள் ஒன்று சேருவாங்க. சனி 6ஆம் இடத்துல இருக்காரு. சிறு பிள்ளைகளுக்காக மருத்துவ செலவு செய்வீங்க. சில குடும்பங்களில் பாக பிரிவினை நடக்கும். ராகு 7ஆம் இடத்துல இருக்காரு. குடும்ப பிரச்சனைகளில் உங்களுக்கு பட்டும் படாமல் நடந்து கொள்ளுங்கள். கேது 1ஆம் இடத்துல இருக்காரு. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இந்த சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கன்னிராசியை பொறுத்தவரை உத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் எதிர்பார்த்த இடங்களில் பணவரவு தாராளமாக உங்களுக்கு இருக்கும். சீரான பொருளாதார நிலையில் மனதிற்கு பிடித்த மனை, வண்டி, வாகனம் உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கும். மாணவர்கள் காலத்தை வீணாக்காமல் கருத்துடன் படித்து பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும். எந்த ஒரு காரணத்தையும் ஒத்தி போகாமல் உடனுக்குடன் செயல்பட்டால் உன்னத நிகழ்வை நீங்கள் அடையலாம். அரசு பணிக்கான தேர்வுகளில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய பதவிக்கான பணி உத்தரவை பெறுவீங்க. அரசாங்கத்தில் இருந்த அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் வந்து சேரக்கூடியதாக இருக்குது. நல்ல குரு வாக்கியம் உங்களுக்கு பெற்று ஆன்மீக வழியில் உங்களுக்கு அறிவு தெளிவு ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த வாரம் தெய்வ சிந்தனைகளில் மனதை நீங்கள் அமைதி நிலவில் வைக்க வேண்டும். ஆடை, ஆபரணங்கள், நல்ல உணவு, எதிர்பார்த்த தனவரவு ஆகியவை ஏற்படும். கௌரவ பட்டங்கள், பதவிகள் தேடி வரும். உயர் அதிகாரிகளின் ஆதரவால் பதவி உயர்வுகள் எதிர்பார்க்கலாம். புதிய நண்பர்களால் நன்மையும் ஏற்படும். மாணவர்களுக்கு கவனச்சிதறல்கள் காரணமாக படிப்பில் ஆர்வம் குறையலாம். சிலருக்கு இடமாற்றங்கள், பயணத்தில் துன்பம், கடன் கொடுத்தவர்களின் கெடுபிடி என சகோதர விரோதம், அரசியல் வகை தொல்லை ஆகியவை ஏற்படக்கூடியதாக இருக்குது. எனவே துன்பம் வரும்போது நீங்கள் துவளாமல் தைரியத்துடன் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சித்திரை 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் இந்த வாரம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறப்பு பெற வெற்றிகரமாக நடக்கும். பெண்களுக்கு திருமண காலம் கூடி வரும். அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய தனி வீடு அமையும். குழந்தைகளின் தேர்ச்சி மனதிற்கு மகிழ்ச்சியை பெற்றுத்தரும். கற்பனை வளம் பெருகும். நீங்கள் எப்பொழுதும் பணம் விஷயமான சிந்தனைகளுடன் இருப்பீங்க. இடைவிடாது கடின உழைப்பின் காரணமாக நீங்கள் நேரத்திற்கு உணவு உட்கொள்ள வேண்டியது நல்லது. தந்தை வழி உறவுகளால் அனுகூலம் ஏற்படும். புதிய நண்பர்களின் சேர்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படும். அரசு வழியில் கட்ட வேண்டிய தீர்வுகள் உங்களுக்கு செலுத்துவதற்கு தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. பயணங்களில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னே சொல்லப்படுது. கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை நீங்கள் முருகப்பெருமான வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.